லாகின்ஃபோடெக்கில் வந்து லாக்இஆர்பி ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாக்இஆர்பி ப்ரோவோட செட்டிங்ஸை வந்து நான் தனியாக வீடியோஸ் போட்டிருப்பேன். எங்கே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது, சேல்ஸ் எப்படி ரிட்டன் எடுக்கிறது, கேஷு கிரெடிட்டு சேல்ஸோட ரிப்போர்ட்டு அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பற்றியும் நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், மெனூஸில் அக்கௌண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் லிஸ்ட், எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட், எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் சப் கேட்டகரி இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஷாப்பில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில். அந்த கேட்டகரியோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்கம் லிஸ்ட்டு, எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயும் வந்து தனியாக நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து டீச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் மல்டி கம்பெனி கூட யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த வியூ ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸோட நேம் வரும், எந்த இயர்லேருந்து எந்த இயர் யூஸ் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர் வைஸ் வந்து இன்கம் லிஸ்ட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி கெட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வந்து இன்கம் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே பாருங்கள் Alt+N அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இன்கம் லிஸ்ட்டோட ஒரு நியூ பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிங்கிள் பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் நேம் வந்து இருக்கும். மல்டி பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மல்டி நேம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எந்த டேட்டு, கேஷில் கேஷ்லேயே இன்கம்மா இல்லை கிரெடிட்டா செக்கில் எதில் வந்து அவங்க வாங்கியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸு, என்டர் அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே இன்கம் லிஸ்ட்டுன்னு கூட போட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு 20,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு என்ன இன்கம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்கம் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் வந்து என்ன மாதிரி, இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஷாப்க்கு ஏதாவது வந்து திங்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதாவது நீங்கள் சேல் பண்ணக்கூடிய பொருள் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து ஷாப்க்கு ஏதாவது திங்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு இபி பில் பே பண்ணியிருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரி போடுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் கேட்டகரி வந்து யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியும் எக்ஸ்பென்ஸ் சப்ஸ் கேட்டகரியும் வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி போயிடலாம். எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வந்து இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்து மேலே நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து இபி பில் வந்து பே பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த கேட்டகரி நேம் வந்து இபி பில் சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டகரி வந்து சேவ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஷாப்பில் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேலரின்னு ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுலலாம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ, இல்லை டேபிள் வாங்கினாலோ சேர் வாங்கினாலோ இப்படி எதுலலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி. நெக்ஸ்ட் சப் கேட்டகரி அப்படின்னா இப்போ அந்த கேட்டகரியில் ஒரு சப் கேட்டகரி இபி பில் வச்சுக்கோங்க. இபி பில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு 2 ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், செகண்ட் ஃப்ளோர் தான், அப்படி தனித்தனியாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை கடைதுன்னா ஃபஸ்ட்டு கடைது செகண்ட் கடைது அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்னு போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு ஃபஸ்ட் ஃப்ளோர்து சேம் அதே மாதிரி சேலரி வந்து கொடுக்க போகிறோம். ஃபீமேலாக மேலான்னு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே சேலரியில் கேட்டகரியில் சேலரி சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மேல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி சப் கேட்டகரி வந்து இப்போ
கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் மேலுக்கு, சேலரியில் ஃபீமேலுக்கு. நெக்ஸ்ட் வந்து இபி பில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. இது எல்லாத்தோட எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ என்ட்ரி பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் போயிட்டு நியூ எக்ஸ்பென்ஸ் போயிட்டு இப்போ இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கம்பெனி, செகண்ட் கம்பெனி, தேர்ட் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரி இப்போ இபி பில்னு வச்சுக்கோங்க. அதில் சப் கேட்டகரி ஃபஸ்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணிக்கலாம். டேட்டு இன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. எவ்வளோ ருபீஸ்னால் ஒரு 900 இபி பில் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. பே மோட் கேஷாக தான் கொடுத்துருக்கீங்க. ட்ரான்சாக்ஷன் நம்பர் பே பண்ண ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கலாம். எந்த இன்வாய்ஸ் பே பண்ண இன்வாய்ஸ் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏதாவது அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது போட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேலரி போட்டிருந்தோம். சேலரி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்து 8000 சேலரி வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்குறோம். அது சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சேலரியில் மேலுக்கு அவங்க 12000 வாங்குறாங்கன்னா அது சேவ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் வந்துடும். இப்போ எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 1 3 அன்றைக்கி நீங்கள் வந்து மார்ச் 1 3 அன்றைக்கி வந்து சேலரியில் இபி பில்லில் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கம் லிஸ்ட்டு, எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டு, எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் சப் கேட்டகரி. ப்ரோவில் வந்து அக்கௌண்டிங்கிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எந்தெந்த பொருள் மேலே எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அமௌண்ட்டு அதுக்கு ஒரு கேட்டகரி ஒரு சப் கேட்டகரி கொடுத்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் வந்து நம்ம சேல்ஸு, பர்ச்சேஸு அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தோட ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சேல்ஸு, பர்ச்சேஸு, கஸ்டமர் ரிப்போர்ட்ஸு, ஓவராலாக ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பென்ஸ் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம அங்கே போட்டோம் பாருங்கள். பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் டு டேட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கேட்டகரி தனியாக வேணும்னா சப் கேட்டகரி தனியாக வேணும்னா அதையும் நம்ம இண்டிவிஜுவலாக வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரம் டேட் இன்றைக்கி தான் நான் வந்து 3 எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் போட்டேன். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே இந்த ரிப்போர்ட்டே வந்து நம்மளுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் வேணும்னா எக்ஸல் ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா எக்ஸல் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடச்சிடும். ஸோ நம்ம எதுவுமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ரெடி பண்ண வேணாம். எல்லாமே வந்து நம்ம இதில் டைப் பண்ண எல்லாமே நம்மளுக்கு ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் கிடச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.